ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஒரு சூப்பரான கிட்ஸ் ஃபேவரட் டோனட் ரெசிபி பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு கடையில் வாங்கி கொடுக்குறத தவிர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க. நீங்கள் இப்போ தான் சமையலில் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ஸில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா கை வச்சா பொறுக்கிற அளவுக்கு சூடான பால் அரை கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பாலோட சூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது, ரொம்ப சூடு ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப சூடாக இருந்தாலும் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது, ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஆகாது. கை வச்சா பொறுக்கிற மாதிரி இருக்க சூடாக பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆக்டிவேட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்கணும். அரை கப் பார்த்திங்கன்னா சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சுருந்த ஈஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக நொறையாக ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஈஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா நம்ம கையாலேயே பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கையில் எண்ணெய் தடவி இந்த மாவு ஃபுல்லாக தடவி விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஈர துணியை போட்டு இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சு விட்ருங்க. இது பார்த்திங்கன்னா 1லேருந்து 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும். இந்த மாவு டபுள் ஆகி வரும் நம்மளுக்கு. அப்படி பாருங்கள், 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு டபுள் ஆகி வந்திருக்கு மாவு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவு பருத்துகிற ஒர்க்கிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவு தூக்கி இதில் வச்சு பார்த்திங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் நல்லா தின்னாக பருத்தி எடுத்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி மெலிசாக பருத்திடாதீங்க. நம்ம விரல் அளவுக்கு பார்த்திங்கன்னா திக்காக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தின்னாக இருக்கணும். பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் நல்லா சாஃப்டாக இருக்க பவுலாக எடுத்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. இப்போ மாவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா கட்டாகி கிடைக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா மாவையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே குட்டி ரவுண்ட் போடுறதுக்கு வாட்டர் பாட்டில் மூடி எடுத்துக்கலாம். இந்த வாட்டர் பாட்டில் மூடி எடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டுக்குள்ளேயே ஒரு குட்டி ரவுண்ட் போடுங்க. அதையும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா இப்படி செஞ்சு விட்டிங்கன்னா நம்மளுக்கு ரவுண்ட் சூப்பராக கிடச்சிரும். நம்ம பருத்தி வச்சுருக்க எல்லா மாவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க மாவு பார்த்திங்கன்னா மறுபடியும் பருத்தி இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இது பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சீக்கிரம் நம்மளுக்கு கருகி போயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிடுங்க. ஆயில் பார்த்திங்கன்னா அது மேலே நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி தெளித்து விடுங்க கரண்டியை விட்டு. இந்த டோனட் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலர் இருக்கும்போதே எடுத்துருங்க, ரொம்ப கருக விட்டுறாதீங்க. ஆயிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரையை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி தடவி எடுத்துக்கோங்க. நல்லா 2 சைடும் படுற மாதிரி இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான பேக்கரி ஸ்டைல் டோனட் ரெசிபி நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சாச்சு. நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க.